என் வீட்டுக்காரர் இறக்கிறதுக்கு முன்னாடி 2017 கடை வாங்கணும். 2 லட்ச ரூபா ஈட்டு கடனா எழுதி கொடுத்து வாங்கணும். மாதம் 12,000 24 மாதம் அதை கட்டணும். கட்டினதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் யாராவது சந்துருங்கிறத எல்லாமே பார்ட்னரு. சந்துருங்கிறது தான் பணம் வசூல் செஞ்ச ஒரு சந்துருக்கிட்ட தான் பணம் வாங்கணும். சாந்திரிங்கிற பேரில் எம்ஓடி பண்ணாங்க பத்திர ஆஃபீஸில் வந்து. அண்ணன் ஏன்னா இவங்க யாருன்னு இவங்களும் பார்ட்னர் தாம்மா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் 10 பேர் பார்ட்னர்மா, 10 பேர்த்தில் ஒருத்தர் பேர் யாராவது ஒருத்தர் தான் நாங்கள் எழுதுவோம், இது ஒன்றும் பிரச்சனைடாமா அப்படின்னு சந்துரு சொன்னார். அவங்க பேரில் பதிவு பண்ணாங்க. எங்கள் வீட்டுக்கார் பணம் கட்டினது உண்மை, சந்துரு அதுக்கான ரெக்கார்டு வாங்கினது உண்மை. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் நாணயமாக கட்ட போய் தான் 5-6 பேர்த்துக்கு அவர் ஃப்ரெண்டுக்கெல்லாம் பணம் வாங்கி கொடுத்தாரு. எல்லாருமே கட்டிட்டாங்க. அண்ணாதுரை என்பவர் மட்டும் இன்னும் கட்டவே இல்லை. அண்ணாதுரை என்பவர் மட்டும் இது வரைக்குமே என்னை கட்டவே இல்லை. அதனால அண்ணாதுரை கட்டினா உன் பத்திரத்தை ரிலீவ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. அதை ஈன்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம். அண்ணாதுரை 1 முறை 2 முறை அப்படியே அழைச்சிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டுக்கார் லாரி டிரைவர் வண்டிக்கு போகிறவர் வரன்னைக்கு போய் பார்ப்பார். அப்படியே அழைச்சி காலப்போக்கில் விட்டுட்டாங்க. அவர் உடல்நலம் சரியில்லாமல் கிட்னி ஃபெயிலராக போய் மாரடு பேர் போட்டு இறந்து போயிட்டாப்புல. அண்ணாதுரை இறந்து அவர் கொடுக்காதனால அதுக்கப்புறம் நான் போய் எங்கள் வீட்டுக்காரு போய் இறந்ததுக்கப்புறம் போய் நான் கேட்குறேன், அக்கா உங்கள் பத்திரம் இங்கே தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எம்ஓடி பண்ண பணத்தை கட்டிட்டீங்க, அண்ணாதுரை பணம் கட்டினா உங்கள் பத்திரத்தை கொடுத்துறேன் அப்படின்னாங்க. இது வரைக்கும் அப்படி தான் ஓடிட்டு இருந்துச்சு. 2024 நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குற வரைக்கும் அப்படி தான் ஓடிட்டு இருந்துச்சு. இதில் 2-3 முறை சாந்திங்க, பாண்டிய, தர்மேந்திரன், சங்கர், இளங்கோவே இவங்க எல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து என்ன 2 முறை வந்து மிரட்டினாங்க. 3ஆவது முறை ரொம்ப தரக்குறவாக பேசினாங்க. இது சம்மந்தமாக பஞ்சப்படி பாலமுருகன் ஃபைனான்ஸ் போனேன். என் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்குவாங்க. என்னை விட்டு 30 அடி தூரம் தள்ளி போய் தான் பேசுவாங்க. என்னன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. வார்த்தையால் ரொம்ப கேவலமாக ஜாதியை பற்றி எளிமையாக வாங்கி குடிக்கிற ஜாதிக்கு உனக்கு எதுக்கடி சொத்து சோவம் அப்படின்னு என் சொத்தை அபகரிக்க அண்ணாதுரை பஞ்சப்படி பாலமுருகன் ஃபைனான்ஸை சேர்ந்து எல்லாருமே என் சொத்தை அபகரிக்கிறது அந்த மாதிரி பண்ணுறாங்க. ரொம்ப ஏளனப்படுத்துகிறாங்க. நாங்கள் 2020 பணம் கட்டி முடிச்சிட்டோம். அந்த ஆள் வாங்கினேன்னு ஒத்துக்கிறாப்புல. அந்த ஆள் உயிரோடு இருக்கா. எங்கள் வீட்டுக்காரர் செத்து போய்ட்டா அந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறேன். எனக்கு வாழ்வாதாரம் ஒன்று தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. என் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கணும், என் பிள்ளைகள் நாளைக்கு ஒரு நல்ல இடத்துல கொடுக்கணும். அந்த சொத்து ஒன்று தான். இன்னும் பலதரப்பட்ட பிரச்சனையில் இருக்குது. இப்போ காவல்துறையை நோட்டி வந்தால் எப்போ வந்து 11 மாதம் 2024 11ஆவது மாதத்துலேருந்து வையம்படி காவல் நிலையத்தில் அலையிறேன். எனக்கு சரியான நடவடிக்கை இல்லை. என் முரண்பாடை ஒரு பட்சமாக பேசுகிறாங்க. என்னை ரொம்ப காவல்துறையை சேர்ந்து ரொம்ப அலட்சியப்படுத்துகிறாங்க. எனக்கு சரியாக நீதியே கிடைக்க மாட்டேங்குது. எங்கே போகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. என் சொத்தை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. நான் பல விதத்தில் பல முறை இது மாதிரி அலைஞ்சிருக்கேன். நேரடியாக அண்ணா முதல்வர் பார்த்தீங்கன்னா தயவு செய்து என் பத்திரத்தை வாங்கி கொடுங்க. என் பிள்ளைகளுக்கு எனக்கு வாழ்வாதாரமே அது ஒன்று தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு வேறு எதுவுமே இல்லை. கண்ணு தெரியாது, படிப்பறிவு இல்லாமல் கண்ணு தெரியாது குருவி போல ஒவ்வொரு பக்கம் நாளையிறது. எல்லாரும் ரொம்ப கேவலமாக ஏளனமாக நினைக்கிறாங்க. வேறு எதுவே இல்லை. இப்போ கூட எஸ்பிகிட்ட போயிட்டு வந்தது கூட எனக்கு சரியான முறைப்பாடான பதில் கிடையாது. தயவு செய்து இதை பார்த்தீங்கன்னா எனக்கு நேரடியாக பத்திரத்தை வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். என்ன கேவலமாக ஜாதியை பற்றி ஏளனமாக ஏன் கீழ்பட்ட ஜாதியில் தான் சொத்து சுவை இருக்கக்கூடாதா? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தா சொத்து வச்சுருக்கோம், உனக்கு எதுக்கடி வாங்கி குடிக்கிற ஜாதிக்கு எதுக்கடி சொத்து சுவை அப்படின்னு கேட்குறாங்க. தயவு செய்து அதை பார்த்தீங்கன்னா என் பத்திரத்தை வாங்கி கொடுங்க. நடந்த உண்மையை விசாரிக்க சொல்லுங்கள். தன்னால் அண்ணாதுரையை சம்மந்தப்படுத்த அண்ணாதுரை கூட்டணியை சேர்ந்துக்கிட்டு என் சொத்தை முடக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க.